நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கணபதி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதிகாலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடமிழுத்து வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். முக்கிய மார்க்கெட் பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. நல்ல வருவாய் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விநாயகர் சிலைகளை கரைப்பதில் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடியாக உத்தரவிட்டது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். சூழலுக்கு உகந்ததாக இல்லாத சிலைகளை செயற்கை நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். விநாயகர் சதுர்த்தி விடுமுறை மற்றும் முகூர்த்த தினங்களால் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சொகுசு பேருந்துகளில் படுக்கையில் பயணிக்க 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை கொண்டாட சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா அறிவித்த 50% வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு. இந்தியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடியுடன் பேசிய போது எச்சரித்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அரிய வகை காந்தங்களை வழங்காவிட்டால் சீனாவுக்கு 200% அளவுக்கு வரி விதிக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். குஜராத் மாநிலம் ஹன்சல்பூரில் சுசுகியின் முதல் உலகளாவிய மின்சார வாகனமான விட்டாராவை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அகமதாபாத்தில் 5400 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. பீகார் மாநிலம் சுபாபுலில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொண்டர்கள் சூழ வாக்காளர் அதிகார யாத்திரையில் ஈடுபட்டார். ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை பற்றி பிரதமர் மோடி இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பாஜக தான் தேர்தல் தேதிகளை தேர்வு செய்கிறது எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பீகார் செல்கிறார். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்து ராகுல் காந்தி நடத்தி வரும் யாத்திரையில் பங்கேற்கிறார்.
தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கான 36.76 டிஎம்சி நீரினை வழங்க வேண்டும். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 43வது கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தடையில்லா மின்சாரம் மற்றும் மின் விபத்துகளை தவிர்க்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மின்சாரத்துறை சார்ந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்ட தொடர்பு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாத சுப முகூர்த்த தினங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவுக்கான கூடுதலாக டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மழைநீர் வடிகால் வாய்களை தூய்மைப்படுத்துவது, இந்த நீர்நிலைகளில் சுத்தப்படுத்துவது, இந்த பணிகள்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே எல்லா மழைநீர் வடிகால் வாய்களும் தூர்வாரும் பணியும் ஆகாய தாமரைகள் அகற்றும் பணியும் முடிவுறுவதற்கு. சென்னையில் கால்வாய்கள் தூர்வாரும் பணி, நீர்நிலைகள் சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் செப்டம்பர் 10 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Stand taller than the mighty Udayagiri and Himgiri. Himgiri, built by Garden Reach Shipbuilders and Engineers Limited, is the... இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நாளில் 2 போர்க்கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. INS உதயகிரி, INS ஹிமகிரியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அர்ப்பணித்தார். மசோதா ஒப்புதல் தொடர்பாக குடியரசுத் தலைவரின் விளக்கம் கோரும் மனு மீது 4வது நாளாக விசாரணை நடைபெற்றது. மாநில அரசு நிறைவேற்றிய மசோதாவை மத்திய அரசு நிராகரிக்க முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வருகிறார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க. அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். ஒரு சிறந்த சமூக முதலீடு என மயிலாப்பூரில் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் பெரிய முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி திருத்தங்கள் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள பக்கத்தை திறக்காதது ஏன்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி குறைப்பு முறைகேடு வழக்கில் கைதானவர்களின் ஜாமீன் மனு. காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
பிரபல கார் நிறுவனத்தின் விளம்பர தூதர்களான பாலிவுட் நடிகர் ஷாருக் கான், நடிகை தீபிகா படுகோன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கார் உற்பத்தியில் குறைபாடுகள் உள்ளதாக ராஜஸ்தானைச் சேர்ந்த பெண் ஒருவர் அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரவி மோகன் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இதன் அறிமுக விழாவில் நடிகர்கள் கார்த்தி, சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எல்லாம் முடக்கப்பட்டதுலாம் நியூஸ் வந்தது. நானும் போய் பார்த்தேன். எல்லாரும் சொன்னாங்க என்ன சார் அப்படின்னு. நான் போய் பார்த்தேங்க, அப்படி எதுவும் இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இது வரைக்கும் என் சொத்து, இதை யாரால முடக்க முடியும்? காசு சம்பாரிச்சு வர்றது போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சொத்தை எவன் ஒருத்தன் லைஃப்பில் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர், அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன். தன் சொத்துகள் முடக்கப்படவில்லை, தன் முன்புதான் இருக்கிறது என நிகழ்ச்சி தெரிவித்த ரவி மோகன், தயாரிப்பு நிறுவன விழா நன்றாக நடந்ததற்கு கெனிஷா தான் காரணம் எனவும் புகழாரம் சூட்டினார். நாள் முன்னாடி ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க, பேராசை. எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்கு. என்னன்னா, every human being in the world, I would like for them to see the God in you, because I see the God in you and I would not want to see anything else. நடிகர் ரவி மோகனிடம் கடவுளை காண்பதாக தயாரிப்பு நிறுவன தொடக்க விழாவில் பாடகி கெனிஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் மற்றவர்களை முட்டாளாக்கினாலும் கடவுளை ஏமாற்ற முடியாது என ஆர்த்தி ரவி இன்ஸ்டாகிராமில் பதிவு. நடிகர் ரவி மோகனை மறைமுகமாக சாடி உள்ளதாக ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர். நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் போலி ஆவணங்கள் மூலம் தமது நிலத்தை அபகரித்துள்ளதாக சிவகாமி என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை முடியும் வரை சென்னை ஈசிஆரில் ஸ்ரீதேவி வாங்கிய நிலத்தை விற்க தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி 15 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் வழித்தடங்களுக்கு பாதுகாப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கான சோதனைகள் நிறைவு பெற்றன. மெட்ரோ ரயில் பெட்டிகள் மற்றும் தண்டவாளத்தின் தரம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மியூர் உத்தண்டி இடையே உயர்மட்ட சாலைக்கு நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் கோரியுள்ளது. 2100 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு எல்பி சாலையில் உள்ள சிக்னல் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி ஊழியர்கள் மணலை கொட்டி பள்ளத்தை மூடும் பணியில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள சித்தராஜகண்டிகை அரசு பள்ளியில் 4 மாணவிகளுக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தொழிற்சாலையிலிருந்து வரும் நச்சுவாயு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முன்னாள் துணை சபாநாயகர் ஜெயராமனை தொடர்பு படுத்தி பேச யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவதூறு கருத்துகள் பரப்பப்படுவதாக பொள்ளாச்சி ஜெயராமன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு பங்களாவை நீதிபதி மற்றும் எதிர்தரப்பு வழக்கறிஞர் ஆய்வு செய்ய கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கொடநாடு வழக்கு தொடர்பான விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மாவட்ட நீதிபதி ஒத்திவைத்துள்ளார்.
ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஊபர் ஆட்டோ ஓட்டுநரை ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரி அருகே ஆட்டோ ஓட்டுநர் சவாரி ஏற்றிய நிலையில் தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை சிறையில் உள்ள தனிப்படை காவலர்கள் 5 பேருக்கும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்திற்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் ஜெயபாலன் ஆகியோருக்கும் காவல் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரிந்த கரடி. இரவில் கரடி சர்வசாதாரணமாக உலாவரும் வீடியோ வெளியாகியுள்ளது.